சிவாய. விவேகானந்தர் எனக்கு மீண்டும் மீண்டும் பிறக்கும் வரவேண்டும் என்றார். பிறவா வரம் வேண்டும் என்று கேட்ட ஞானிகள் ஒருபுறம், விவேகானந்தர் ஏன் இப்படி இறைவனிடம் வேண்டிக் கொண்டார்? எதன் மீது ஆசை கொண்டாலும் அந்த ஆசை மனிதனுக்கு பெருகிக் கொண்டே போகும். அதிலும் உறவுகள் மீது கொண்ட ஆசை விடுவதே இல்லை. வயதான பெரியவர் ஒருவர் பெட்டிக்கடை வைத்து பிழைத்து கொண்டிருந்தார். அவருக்கு யோகி ஒருவர் பழக்கமாகியிருந்தார். இந்த பெரியவர் ஒவ்வொரு முறையும் யோகியை சந்திக்கும் போது மகன் சரியில்லை, மனைவி சரியில்லை என்று புலம்பிக் கொண்டே இருப்பார். ஒரு முறை, சரி, எதுவும் தான் சரியில்லையே, என்னுடன் வந்துவிடேன் என்று அழைத்தார் யோகி. பெரியவரோ, வருமானத்துக்கு வழியில்லையே, மகன் வேலைக்கு போய்விட்டால் நான் வந்து விடுவேன் என்றார். இன்னொரு முறை பெரியவர் வழக்கம் போல் புலம்பினார். அப்போதும் யோகி அவரை தன்னுடன் வரும்படி அழைத்தார். மகன் இப்போதுதான் வேலைக்கு போகிறான், அவனுக்கு திருமணம் முடிந்ததும் வருகிறேன் என்றார் பெரியவர். இப்படியே ஒவ்வொரு முறையும் பல சாக்குப்போக்குகளை கூறியபடியும் அதே நேரம் புலம்பல்களை விடாமலும் நாட்களை கழித்தார் பெரியவர். அந்த யோகியும் இவரை விட்டு வடக்கே சென்று விட்டார். காலம் உருண்டது. மீண்டும் ஒரு நாள் அந்த பெட்டிக்கடைக்கு வந்தார் யோகி. அங்கே பெரியவரை காணவில்லை. கடையில் அவரின் மகன் இருந்தான். பெரியவர் தவறிப்போய் பல மாதங்கள் ஆகிவிட்டன என்றான். அப்போது யோகியின் காலருகே ஒரு நாய் வந்து அமர்ந்தது. அது அந்த பெரியவர்தான் என்று கண்டுகொண்டார் யோகி. அந்த மகனுக்கு தெரியாமல் நாயிடம் வந்து, அப்பா, நீ செத்துப்போயும் இங்கே இப்படி அலையத்தான் வேண்டுமா? இப்போதாவது என்னுடன் வா, தலையாத்திரை சென்று சிவனை கும்பிட்டு கடை தேறுவோம் என்றார். அவரை கண்டுகொண்ட நாய், ஐயோ சாமி, இப்போ தான் என் மருமக உண்டாயிருக்கா, கொஞ்ச நாள் கழித்து பேரனை பார்த்துவிட்டு வரேன், நீங்கள் போய் வாங்க என்றான். இதுதான் எல்லோரின் நிலையும். உண்மையில் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை என்ற நிலை வரும்போதுதான் மகிழ்ச்சி கிடைக்கும். பல பிறவிகளில் நீங்கள் செய்த சஞ்சித கர்மா உங்களை பிறவிதோறும் தொடர்ந்து வரும் சஞ்சித கர்மாவில் சிறுபகுதியான பிராரப்த கர்மா இந்த பிறவியில் உங்களுக்கு நன்மை தீமைகளை தரும். ஆகாமி கர்மா என்பது இந்த பிறவியில் நீங்கள் எதை செய்கிறீர்கள் உடனடியாக உங்களுக்கான பலனை கொடுத்துவிடும். எனவே ஆகாமி கர்மாவை குறைத்து தானம் தொண்டுகளால் பிராரப்த கர்மாவை நன்மையாக்கி கடவுள் வழிபாட்டால் சஞ்சித கர்மாவை அழித்து அதன்படியே பிறவியில்லாத நிலையை எட்டலாம் என்கிறது சைவ மதம். பிறவா வரம் தாரும் பெருமானே என்று பெரியோர்கள் பலரும் வேண்டியது உண்டு. அது அவரவர் கைகளில்தான் உள்ளது என்பதையும் அறிந்தவர்கள் அவர்கள். முன்னை வினைகள் ஏதும் இருந்தால் அவற்றையும் அழித்து முக்தி தர வேண்டும் என்றே அவர்கள் அங்கனம் வேண்டினார்கள். இதில் வித்தியாசமாக வேண்டியவர் சுவாமி விவேகானந்தர். ஞானமின்றி கடைத்தேற வழியில்லாத கடைசி மனிதன் இருக்கும் வரை எனக்கு மீண்டும் மீண்டும் பிறக்கும் வர வேண்டும் என்றார். பிறவிக்கு காரணமானவர்கள் நீங்கள். அதை தடுக்கவும் உங்களால் முடியும். தொடர் வழிபாடுகளும் இறை மீது அதி நம்பிக்கையும் கொண்டிருந்தால் இது சாத்தியம். மனமுருகி நீங்கள் வேண்டினால் நிச்சயம் பிறப்பு இறப்பு இல்லாத வாழ்க்கையை இறைவன் அளிப்பான். என்ன, ஒன்று சரியாக வேண்டத் தெரிய வேண்டும். நமக்கு பிறவியில்லாத அமைதியான வாழ்க்கை வேண்டும் என்று கேட்டாலே சகலமும் சரியாக அமைந்துவிடும். நீங்கள் இறக்கும்போது உங்களின் கர்மப்பதிவுகள் எத்தனை இருக்கிறது என்பதில் இருக்கிறது உங்கள் பிறப்பும் முக்தியும். தொடர்ந்து ஈசனை பற்றி கொள்ளுங்கள். பற்றி கொண்டால் செல்லா அனின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என்ற கவலை உங்களுக்கு ஏற்படாது. உள்ளத்தில் ஆசையால் ஆன்மா களங்கமுற்று உடன் பிறவிகளில் உடலும் இந்த அறியாமை என்னும்
இருளில் மூழ்கி விடாமல் நம்மை காக்கவென்றே நம் உயிருக்குள் நின்றாடுகின்றான் இறைவன் என்பதையே இருளில் நட்டம் பயின்றாடும் நாதரே என்று விளக்குகிறார் மணிவாசகர். பிறப்பறுக்க முதலில் திருவாசகம் படியுங்கள், மனமுருகி படியுங்கள், நமச்சிவாய சொல்லுங்கள், வாழ்வு சிறக்கும், கர்மங்கள் விலகும். ஓம் நமச்சிவாய.